இன்றைய திராவிட மாடல் அரசின் கொள்கைகளுக்கு அன்றே வித்திட்ட திராவிட இயக்க பெரியோர்கள் சர் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார், சிங்காரவேலனார், அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட எண்ணற்ற முன்னோர்களை நினைவு கூர்ந்து வணங்குகிறேன். தடிகொண்டு சுற்றிட்டார், சுழன்று சுழன்று வந்திட்டார், திட்டி திட்டி உரைத்திட்டார், தேகம் தேய உழைத்திட்டார், நாம் பெற்றிட்ட உயரங்கள் அவர் விதைப்பின் விருட்சங்கள். அந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் தனி ஒருவரின் பெயரல்ல, ஒரு சமூகத்தை வளர்த்த காரணப் பெயர், அடிமை விலங்கொடித்த ஆச்சரிய பெயர், சனநாயகம் காத்திடும் தத்துவத்தின் பெயர், அரசியல் சாசனம் தந்திட்ட ஆனந்த பெயர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்குகிறேன். திட்டங்கள் பல தந்தார், எளியோரின் விழிநீர் இவர் பேனா கரங்களால் துடைக்கப்பட்டது. மகளிருக்கு சொத்துரிமை, மாணாக்கருக்கு இலவச கல்வி, உழவருக்கு மின்சாரம், சாதி மறுக்கும் சமத்துவபுரம். இப்படி இவர் பேனா தந்த திட்டங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கும் கேடயமாயின. அவர் புகழ் நிலைக்கும் நூற்றாண்டுகள் கடந்தும் அதை இத்தமிழுலகம் சொல்லும். அந்த சாதனை நாயகன், தமிழினத்தின் விடியல் போராளி, முத்தமிழர் கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். தமிழும் தமிழரும் ஏற்றம் காண தந்தை வழியில் உடைத்திடுவார், தன்னையே உருக்கிடுவார், திட்டங்கள் பல தீட்டி திறம்படவே சேர்த்திடுவார். இந்தியாவை பேணிடவே இந்தியா அமைத்திட்டார், சனநாயகம் காத்திட்டார், சனங்களையும் காத்திட்டார், கடுமையாக உழைத்திட்டார், மக்கள் மனம் வென்றிட்டார், மக்கள் 40க்கு 40ஐயும் தந்திட்டார். நமது முதல்வர் கரங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். இளைஞர் நலனோ விளையாட்டு மேம்பாடோ துறை எதுவானாலும் முதன்மையாக்கிடுவார். இந்தியாவின் விளையாட்டு தலைநகராய் சென்னையை ஆக்கிட்டார். மக்களுக்கு ஒன்றென்றால் ஓடி ஓடி உதவிடுவார். தேர்தல் என்றாலோ தேனியாய் சுற்றிடுவார். மக்களை பார்ப்பதிலே இவருக்கு மகிழ்ச்சி, இவரை காணும்போது மக்களுக்கோ எழுச்சி. இவரின் அணுகுமுறை தனித்துவம் வாய்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்து. இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் அவர்களை வணங்குகிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் என்னை வழிநடத்தி செல்லும் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு மு.பே. சாமிநாதன் அவர்களையும், திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் இல்லா பத்மநாபன் அவர்களையும், என்னை இம்மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்த தாராபுரம் தொகுதியின் கழக உடன்பிறப்புகள் மற்றும் தொகுதிவாழ் மக்கள் அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன். இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பெரும் ஆளுமைகள், அறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் செய்திட்ட எண்ணில் அடங்கா சேவையை நன்றியோடு நினைவு கூர்ந்து பேரவைத் தலைவர், பேரவை துணைத் தலைவர், அவை முன்னவர், மூத்த அமைச்சர் பெருமக்கள், அரசு கொறடா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் மற்றும் மானிய கோரிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் என மொத்தம் 31 அறிவிப்புகளில் இதுவரை 30 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஒரு அறிவிப்பு அரசாணை வெளியிடும் பொருட்டு தொடர் நடவடிக்கையில் உள்ளது. 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் பயன்பெறும் வகையில் திருமணக்கூடம், உள் விளையாட்டுக்கூடம், கற்றல் மற்றும் பயிற்சி மையம் போன்ற வசதிகள் கொண்ட 120 சமூக கூடங்கள் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்ற அறிவிப்பிற்கும், பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தொல்குடி என்ற புதிய திட்டம் ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடி வீதம் 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கும், பல்வேறு பழங்குடியின மக்களின் மொழி வளங்கள் மற்றும் ஒளி வடிவங்களையும் எதிர்கால தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் இன வரைவியல் நோக்கில் ஆவணப்படுத்தி பாதுகாக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பிற்கும், அனைத்து பள்ளிகளிலும் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன் வகுப்பறைகள் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கும், மேலும் அனைத்து பள்ளிகளுக்கும் அதிவேக இணைய வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கும், சென்னை, தஞ்சாவூர், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் கல்லூரி மாணவியர் விடுதிகளும் மதுரையில் கல்லூரி மாணவர் விடுதியும் மொத்தம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு கட்டப்படும் என்ற அறிவிப்பிற்கும், தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பிறந்த நாளை
அரசு விளவாக அறிவிக்க செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக மக்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிட துணை திட்டம் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2024-25 நிதியாண்டில் மாநில ஆண்டு திட்ட ஒதுக்கீடான ரூபாய் 88,130.83 கோடியில் ஆதிதிராவிட துணை திட்டத்திற்காக ரூபாய் 19,363.56 கோடி, அதாவது 21.97% மற்றும் பழங்குடியினர் துணை திட்டத்திற்காக ரூபாய் 1,738.40 கோடி, அதாவது 1.97% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது சென்ற ஆண்டை விட அதிகம் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுவதை உறுதி செய்ய 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஒரு சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறைக்கான மொத்த நிதி ஒதுக்கீட்டில் கல்வி சார்ந்த திட்டங்களுக்கு மட்டும் சுமார் 75.27 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி ஓடி வரும் என்ற அண்ணல் அம்பேத்கரின் பொன்மொழிக்கிணங்க இளைய சமுதாயத்தினர் தங்கள் லட்சிய கனவுகளை அடைய ஏதுவாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் சிலவற்றை இப்பேவரைக்கு தங்கள் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன். அரசு சட்டக் கல்லூரிகளில் இறுதியாண்டு பயின்று வரும் 774 மாணாக்கருக்கு சிறந்த சட்ட நிறுவனங்கள் மற்றும் வழக்கறிஞர்களிடம் உட்பயிற்சி இன்டர்ன்ஷிப் பெறுவதற்கு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. மேலும் சட்டக்கல்வி இயக்ககத்தின் மூலம் சென்னை, மதுரை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களிடம் உட்பயிற்சி பெறுவதற்கு கூடுதல் உதவித்தொகையாக 15 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கருக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த வழிகாட்டு ஆலோசனை கரியர் கைடன்ஸ் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு சுமார் 13,000 மாணாக்கருக்கு உயர்கல்வி விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்களில் முதுகலை பட்டம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கும் மாணாக்கரை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு மாணவருக்கு ஆண்டொன்றிற்கு அதிகபட்சம் ரூபாய் 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சென்ற ஆண்டில் 54 மாணாக்கர் இத்திட்டத்தில் பயனடைந்துள்ளனர். இது ஒரு சாதனை அளவாகும். இந்த ஆண்டு மட்டும் 119 பள்ளிகளில் அறிவுத்திறன் வகுப்பறைகளும், 87 பள்ளிகளில் அறிவுத்திறன் பலகைகளும், 186 பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மாணாக்கர் பயனுறும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாவட்டத்தில் உள்ள 23 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளுக்கு ஒருங்கிணைந்த சமையலறை மூலம் சுகாதாரமான மற்றும் தரமான உணவு வழங்கும் திட்டம் ரூபாய் 3.73 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விடுதிகளை சீரான முறையில் பராமரித்து மாணாக்கருக்கு கல்வி பயில உகந்த சூழலை உருவாக்கும் வகையில் பராமரிப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா, பயோமெட்ரிக் வருகை பதிவுடன் கூடிய விடுதி மேலாண்மை அமைப்பிற்கு ரூபாய் 28.19 கோடி ஒதுக்கப்பட்டு 1275 விடுதிகளில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2023-24 ஆண்டு முதல் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கரின் உணவு கட்டணம் ரூபாய் 1000 1400 ஆகவும், கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கரின் உணவு கட்டணம் ரூபாய் 1100 ரூபாய் 1500 ஆகவும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டங்களில் ஆய்வுக்கு செல்லும் போதெல்லாம் ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகளை பார்வையிட்டு மாணவர்களிடம் உரையாடியதன் அடிப்படையில் உணவு கட்டண உயர்வுக்கு பரிந்துரை செய்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த உணவு கட்டண உயர்வின் மூலம் 1,71,844 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 68,77,00,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று குறிப்பிட்டு, இதை இந்த திராவிட மாடல் அரசு செலவாக கருதவில்லை என்றும் மாணவர்களின் கல்விக்காக செய்யும் முதலீடாகவே கருதுகிறது என்று தாயுள்ளத்துடன் கூறியதை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணாக்கர் விடுதிகளில் அவர்களின் சமூக திறன்களை வளர்த்து கொள்ளவும் ஆர்வங்களை கண்டறிந்து அதன் வாயிலாக தன்னம்பிக்கையை வளர்க்கும் வகையில் சென்னை மாவட்ட மாணாக்கர் விடுதிகளில்
இசை தகவல் தொழில்நுட்பம், நாடகம், புகைப்படக்கலை மற்றும் கவின்மன்றம், வாசித்தல் மற்றும் விவாத மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம், சதுரங்கம் மற்றும் பிற விளையாட்டு மன்றம் ஆகிய 4 மன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டம் மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களில் உள்ள 23 கல்லூரி மாணாக்கர் விடுதிகளில் ரூபாய் 21,19,749 மதிப்பீட்டில் லைப்ரரி அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரியில் 8 நவீன மாணாக்கர் விடுதிகள் கட்டும் பணிகள் ரூபாய் 100 கோடி செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டதின் பலனாக எமது பள்ளி விடுதி மாணவர்கள் தேசிய கல்வி நிறுவனங்களின் நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று NIT, NEET, NIFT ஆகிய தேசிய கல்வி நிறுவனங்களில் பயின்று வருகின்றனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏகலைவா மாதிரி உண்டு உடலூர் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணாக்கருக்கு கல்வி பயிற்றுவிப்பதை எளிதாக்கும் வகையில் 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் நவீன முற வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ரூபாய் 41.40 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. பழங்குடியினர் நல உண்டி உறைவிட உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு ஒப்பந்த அடிப்படையிலான 111 சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் மாலை நேர சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமையை குறித்த புகார் அளிக்கவும், சட்ட ஆலோசனைகள் வழங்கவும் தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உதவி மையம் சென்னையில் உள்ள ஆதிதிராவிடர் நல இயக்ககத்தில் ஏற்படுத்த ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்ற ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதிதிராவிட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடும் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் ஊரக பகுதிகளில் 1360 பணிகளும், பேரூராட்சி பகுதிகளில் 336 பணிகளும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மையம் சார்பில் 32 பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் 2024-25 நிதியாண்டிற்கு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூபாய் 230 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே முன்பு பேசிய உறுப்பினர் 100 கோடி தான் ஒதுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது ஊரக பகுதிகளுக்கு மட்டும் 100 கோடி, பேரூராட்சி நகராட்சி பகுதிகளுக்கு 100 கோடி. இந்த வருஷம் கூடுதலாக 30 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, சாதி வேறுபாட்டை களைய சமூக நல்லிணக்கத்துடன் திகழும் சுமார் 37 மாவட்டத்தில் உள்ள 37 கிராமங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி வழங்கப்பட்டு அக்கிராமங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற முதல் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றன. சாதி வேறுபாடுகளற்ற மயானங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கும் வகையில் 66 சிற்றூர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான இவ்வரசு முனைப்புடன் செயல்படுவதன் காரணமாக கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த 154 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும், 535 நபர்களுக்கு ஓய்வூதியமும், 1 நபருக்கு வீட்டுமனை பட்டாவும், 5 நபர்களுக்கு கல்வி உதவித் தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 4963 நபர்களுக்கு ரூபாய் 51.35 கோடி தீர்வுதவியாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் இதுவரை பெறப்பட்ட 3942 மனுக்களில் 3280 மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளது. எஞ்சிய 662 மனுக்கள் தொடர் நடவடிக்கையில் உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் 2006 கீழ் இந்த ஆண்டு மட்டும் 4868 தனிநபர் உரிமைகளும் 189 சமுதாய உரிமைகளும் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ்களின் மெய்த்தன்மையினை கூர்ந்தாய்வு செய்வதில் தனி சிறப்பு கவனம் செலுத்தியதன் அடிப்படையில் மே 2021 முதல் மே 2024 வரை 1851 சான்றிதழ்கள் மெய்த்தன்மை சரிபார்த்து வழங்கப்பட்டுள்ளது. பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்ட மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான இவ்வரசு ரூபாய் 1000 கோடி செலவில் 4 ஆண்டுகளில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள் மற்றும் நிரந்தர வீடுகள் அமைக்கும் பணிகளுக்காக இந்த ஆண்டு ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டு தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம் 5 மூலம்
பழங்குடியினருக்கான வாழ்வாதார திட்டங்களை 3 ஆண்டுகளில் ரூபாய் 15.65 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ள நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு முதலாம் ஆண்டிற்கான நிதி ரூபாய் 5.59 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீடற்ற 500 நரிக்குறவர் மற்றும் 1000 இதர பழங்குடியினர் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 79 கோடி மதிப்பீட்டில் 1500 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. மின் இணைப்பு வழங்க இயலாத வன கிராமங்களில் விளையும் சிறு தானியங்களை அரைப்பதற்கு ரூபாய் 29.85 லட்சம் மதிப்பீட்டில் 10 சோலார் அரவை இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்களில் நீண்ட தூர கம்பியில்லா இணைப்பு லாங் ரேஞ்ச் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி வசதிகள் ரூபாய் 622.02 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழங்குடியின இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத பிரிவுகளில் பெங்களூரு NTTF நிறுவனம் மூலம் ரூபாய் 81.2 லட்சம் மதிப்பீட்டில் 2 மாத திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு 148 நபர்களுக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்று வழங்கப்பட்டுள்ளது. சென்னை சமூக பணி பள்ளி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க்களால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ 50 ஆண்டுகளை கடந்து விளிம்பு நிலை மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு தொழில் முனைவு திட்டங்கள், இளைஞர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சிகள் போன்றவற்றை அளிப்பதுடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்ந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 2023-24 ஆண்டு புதிய முன்னெடுப்புகளாக முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் CM அரைஸ் மூலம் தனி நபர்களின் தொழில் திட்ட மதிப்பீட்டில் 35 விழுக்காடு அல்லது அதிகபட்சம் 3 லட்சம், இதில் எது குறைவானதோ அத்தொகையினை முன் விடுப்பு மானியமாக வழங்குகிறது. 2023-24 நிதியாண்டில் மட்டும் 2058 பயனாளிகளுக்கு ஏறக்குறைய ரூபாய் 40 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் தாட்கோ பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் பழங்குடியினர் மக்களுக்கு வங்கியால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஃபார்ம் 3 இனங்களுக்கு 1044 பயனாளிகளுக்கு ரூபாய் 16.45 கோடியினை மானியமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் TNBeat Expo 2024 சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் 128 அரங்குகள் அமைக்கப்பட்டு 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த தொழில் முனைவோர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி தொழில் வாய்ப்பினை பெற்றிடவும், பொது மற்றும் தனியார் துறையின் முன்னணி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை நேரடி கொள்முதல் செய்வதற்கும், தொழில் முனைவோர் புதிய தொழில் துவங்குவதற்கும் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் பெற்றிடவும், உற்பத்தி பொருட்களை வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறந்த வல்லுநர்களை கொண்டு கருத்தரங்கமும் நடத்தப்பட்டது. இக்கண்காட்சியில் கலந்து கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனை பெற்று மற்றும் ஒரு சிறப்பு முன்னெடுப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் பயிலும் 9 முதல் 11ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு IIT போயிங் தேசிய ஏரோ மாடல் போட்டியில் கலந்து கொள்ளும் வகையில் சிறப்பு பயிற்சி அளித்ததின் அடிப்படையில் அவர்கள் தங்களின் சொந்த விமான மாதிரிகளை வடிவமைத்து 7 மாநிலங்களிலிருந்து சுமார் 490 அணிகள் கலந்து கொண்ட இறுதிக்கட்ட போட்டியில் முதல் 10 இடத்திற்குள் இத்துறை சார்ந்த அணி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். பேரவைத் தலைவர் அவர்களே, இது கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் நமது துறையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் 10 இடத்துல வந்திருக்காங்க. மேலும் மகளிரின் நில உடைமையாளருக்கும் மகளிர் நிலம் வாங்கும் திட்டத்தின் கீழ் 2023-24 நிதியாண்டில் 191 மகளிர் பயனாளிகளுக்கு அவர்கள் நிலம் வாங்க 8.96 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. PM அஜய் திட்டத்தில் கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, கோழிப்பண்ணை, ஆடு அழகு அமைத்தல், மீன் வளர்ப்பு, பல்பொருள் அங்காடி போன்றவற்றிற்காக 2023-24 நிதியாண்டில் மட்டும் தனியார் திட்டத்தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக 50,000 ரூபாய் மானியமாக 9,459 பயனாளிகளுக்கு ரூபாய் 51.23 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் மாநில அரசு நிதியுடன் 12 நபர்களை கொண்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு குழுவிற்கு
2.5 லட்சம் வீதம் 229 குழுக்களுக்கு ரூபாய் 5.72 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தேசிய துப்புரவு பணியாளர்களின் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 587 தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தாரர்களுக்கு ரூபாய் 109 லட்சம் காலமுறை கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரைப்படி ஆதிராவிட மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி தாட்கோ மூலம் பல்வேறு தளங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால் HCL நிறுவனத்தின் வேலைவாய்ப்புடன் கூடிய பட்டப்படிப்பு, ட்ரோன் இயக்க பயிற்சி, UPSC, SSC, TNPSC போன்ற போட்டித் தேர்வுகள், அதேபோல் நீட், JEE, கிளாட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி, வெளிநாடுகளில் பயிலக்கூடிய கேட் பயிற்சி, மெடிக்கல் கோடிங் பயிற்சி, TCS ION நிறுவனத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட பயிற்சி, இப்படி எண்ணற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கியதன் மூலம் இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 20.18 கோடி செலவில் சற்றேறக்குறைய 5324 மாணாக்கர்கள் பயனடைந்துள்ளார்கள். வரும் ஆண்டுகளில் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று மாண்பு முதல்வர் அவர்களின் கனவான இளைஞர்களுக்கு முழு வேலைவாய்ப்பு என்ற நிலைநோக்கி நகரும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலத்திட்டங்கள், மாபெரும் திட்டங்கள், தொழில் வளர திட்டங்கள், தொழிலாளருக்கும் திட்டங்கள், சிறாருக்கும் திட்டங்கள், சிறுபான்மையினருக்கும் திட்டங்கள், மகளிருக்கும் திட்டங்கள், மாணாக்கருக்கும் திட்டங்கள், ஆதி திராவிட மக்களுக்கும் திட்டங்கள், மொத்தத்தில் அனைவருக்கும் திட்டங்கள், அத்தனையும் பயக்கும் திட்டங்கள். இப்படி நல்லாட்சி தொடர்வதாலே, நலம் பல விளைவதாலே நாடாளும் தேர்தலோ, நம் மாநில தேர்தலோ, விளவங்கோடு தேர்தலோ, விக்கிரவாண்டி தேர்தலோ வெற்றிக்கணி நம் முதல்வர் கரம் சேரும். சிந்தாமல் சிதறாமல். மானிய கோரிக்கையில் பங்கு பெற்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பதிலுரையில் மானிய கோரிக்கைக்கு தேவையான தகவல்களை தந்து உதவிய தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முதன்மை தனி செயலாளர், நிதித்துறை முதன்மை செயலாளர், ஆதிராவிட மற்றும் பழங்குடி நலத்துறையின் செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா IAS, ஆதிராவிட நல இயக்குனர் திரு ஆனந்த் IAS, பழங்குடி நல இயக்குனர் திரு அண்ணாதுரை CLS, தாட்கோவின் தலைவர் அண்ணன் மதிவாணன், தாட்கோ மேலாண்மை இயக்குனர் திரு கந்தசாமி IAS, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான காவல்துறை தலைவர் திருமதி சாமுண்டீஸ்வரி IPS ஆகியோர்களுக்கும் மற்றும் அல்லும் பகலும் அயராது உழைத்து என்னோடு பணியாற்றிய துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை மானிய கோரிக்கை மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் 123 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளீர்கள். இந்த வெட்டு தீர்மானங்களை நான் படித்து பார்த்தேன். இதில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் தங்கள் பகுதிகளில் சமுதாய நலக்குழுக்கள் வேண்டும் என்றும், ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும், பள்ளி மற்றும் விடுதிகளை சீர் செய்ய வேண்டும் என்றும், சாதி சான்றிதழ்கள் பற்றி தொடர்பாகவும் கொடுத்திருக்கிறேன். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய கருத்துக்களுக்கு வேண்டிய விளக்கங்களை எனது பதிலுரையில் அளித்துள்ளேன் என்று நம்புகிறேன். தங்கள் வெட்டு தீர்மானங்களை சுட்டிக்காட்டிய ஆலோசனைகள் மற்றும் திட்டங்களை நன்கு பரிசீலனை செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையை பெற்று உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்களை அளித்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு இம்மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். அறிவிப்பு இருக்காமா? அறிவிப்பு இருக்கா? இருக்கு. வாசிக்கணுமா? பதிவு பண்ணிடலாமா? ஆலோசனைப்படியும் வழிகாட்டுதலின்படியும் துறை சார்பாக 19 அறிவிப்புகளை வெளியிடும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு சிவகங்கை, ஈரோடு, கடலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் புதிய விடுதிகள் கட்டப்படும். விடுதி மாணாக்கருக்கு ஒருங்கிணைந்த சமையலறை மூலம் உணவு வழங்கும் அமுத சுரபி திட்டம் 3 மாவட்டங்களில் 9 கோடி செலவில் விரிவுபடுத்தப்படும். விடுதி மாணாக்கருக்கு படுக்கை உபகரணங்கள் அடங்கிய பெட்டகம் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். பழங்குடியினர் உண்டி உரையாட பள்ளிகளை மாணாக்கரின் தேவைகளின் அடிப்படையில் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்படும். பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் தங்கி பயில மாணாக்கரின் தனித்திறமையை வளர்த்துக்கொள்ள 10 கோடி மதிப்பீட்டில் திறன் சார்ந்த திட்டங்கள். உயர்கல்வியில் சிறந்து விளக்கும் மாணாக்கருக்கு ரூபாய் 41 லட்சம் மதிப்பீட்டில் உயர்திறன் ஊக்க திட்டம். முழுநேர முனைவர் பட்ட படிப்பிற்கான கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 1600 2000 அதிகரிக்கப்படும். தொழிற்குடியினர் புத்தாய்வு திட்டத்திற்காக 1.5 கோடி ஒதுக்கீடு செய்தல். விவசாய தொழிலாளர்கள் உள்ள ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் மக்களை நில உடைமையாளராக உயர்த்தல். நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்துக்கு ரூபாய் 20 கோடி. பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட புதிய பொருளாதார முன்னெடுப்பு திட்டங்களை ரூபாய் 25 கோடியில் செயல்படுத்துதல். வன உரிமை சட்டத்தை விரைவாகவும் திறம்படவும் செயல்படுத்த 3 கோடியில் செயல் திட்டம்.
திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஈங்கூர் தொழிற்பேட்டை அலகுகளை ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் புனரமைத்தல். வீடற்ற அழிவின் விளிம்பிலுள்ள பண்டைய பழங்குடியினருக்கு 4500 வீடுகள் கட்ட ரூபாய் 70 கோடி நிதி ஒதுக்கீடு. பழங்குடியினர் குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தன்னிறைவடை செய்ய ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு. ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்திற்கான நெறிமுறை மற்றும் பயிற்சிக்கு ரூபாய் 3 கோடி. பழங்குடியின மக்களின் குடியிருப்புகளை இணைப்பதற்கான அணுகுசாலை வசதிகள் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்துதல். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களாக ஊக்குவிக்கும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடத்துதல். பழங்குடியினர் வாழ்வியல் விழா 3 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்படும். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி நலத்திட்டங்களின் தரவுகளை மின் பதிப்பாக்கம் செய்ய ரூபாய் 1.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.